இந்த குரு பகவான் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த எதிரிகள் சத்துருக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் சரி பண்றார். சத்துருக்கள். எப்ப பார்த்தாலும் எதிரிகள் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க சார். என்ன பண்றதுன்னே தெரியல. எங்களுக்குன்னே நடக்குது இதெல்லாம். எதிரிகளால டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. எங்களுக்கு வந்து தொடர் தொந்தரவுகளாவே இருக்கு. போன்றவர்கள்லாம் இந்த சத்துருக்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. நான் அடிக்கடி சொல்வேன். என்னை யார் வேணா எதிரின்னு நெனச்சுக்கோ. எனக்கு அத பத்தி 5 பைசாக்கு கவல இல்ல. நான் யார எதிரின்னு நெனைக்கிறேனோ, அவன் தான் எனக்கு எதிரி. என்னை யார் வேணா எதிரின்னு நெனச்சுக்கோ. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சத்துருக்கள் எல்லாம் நிவர்த்தி அடைகிறார்கள். அடுத்ததாக குரு பகவான் எதை பார்க்கிறார்? வக்கர சனியை பார்க்கிறார். மிதுன ராசிக்கு வக்கர சனி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரமாகிறார். பொது வழியில் பார்த்து பேசுங்க. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா, நீங்க ஒண்ணு பேசுவீங்க, தலைமை ஒண்ணு புரிஞ்சுக்கும். உங்க மேல நடவடிக்கை எடுக்கும். இதெல்லாம் சொல்லியிருந்தேன். நெறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. ஆமா சார். நீங்க சொன்ன மாரியே என் மேல நெறைய நடவடிக்கை எடுத்துட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லப்போன அர்த்தம் வேற, அவங்க புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் வேற எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது வக்கர சனி, மங்கள சனியாக மாறுகிறது. திரும்ப பழையபடி நீங்கள் ஆக்டிவா வொர்க் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது போன்றவைகள்லாம் ஏற்படும். அப்போ உங்களுக்கு நார்மலைஸ் ஆயிடுது. இந்த பிரச்சனையே நார்மலைஸ் ஆயிடுது. சரியா? ஆக இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம்.